சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1963ஆம் ஆண்டு ஒரு நள்ளிரவு 11 மணி இருக்கும். எம்எஸ்வியின் வீட்டுக்கு கண்ணதாசன் ஃபோன் செய்தார். ஃபோனை எடுத்த எம்எஸ்வியிடம் மெல்லிசை மன்னர் இருக்கிறாரா என்று கண்ணதாசன் கேட்க, யாரோ விளையாடுகிறார்கள் என்று நினைத்து எம்எஸ்வி ஃபோனை வைக்க பார்த்தார். உடனே கண்ணதாசன், டே விசு, நான் தாண்டா கண்ணதாசன் பேசுகிறேன். நாளைக்கு உங்களுக்கு மெல்லிசை மன்னர்கள் என்று பட்டம் கொடுக்கப் போகிறோம் என்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கைகளால் அந்த பட்டத்தை வாங்கி தந்தவர் கவியரசர். அந்த அளவிற்கு அவர்களுக்குள் நெருக்கம் இருந்தது. கண்ணதாசன் ஒரு சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு நல்ல ரசனை கொண்டவர். அவருக்கு திரைப்படத்தில் ஒரு பாடலாவது பாட வேண்டும் என்ற தீராத ஆசை இருந்தது. ஒவ்வொரு முறை பாடல் கம்போசிங் நடக்கும்போதும், விசு, இந்த பாட்டை நானே பாடுகிறேன், எனக்கே கொடுத்துவிடு என்று கேட்டிருக்கிறார். பாவ மன்னிப்பு படத்திற்காக வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ற பாடலை கண்ணதாசன் எழுதினார். அந்த பாடலை எழுதி முடித்ததும், விசு, இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதை நானே பாடுகிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுலபமான மெட்டு போடு என்று அடம்பிடித்தார். இதை கேட்ட எம்எஸ்வி சிரித்து கொண்டே சொன்னார், கவிஞரே, இப்போது மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் இருக்கிறது. நீங்கள் பாடப்போய் அது சரியாக அமையவில்லை என்றால் உங்கள் பெயர் கெட்டுவிடும், வேண்டாமே என்று நாசுக்காக மறுத்துவிட்டார். எம்எஸ்வி மறுத்ததை கேட்டு கண்ணதாசனுக்கு கடும் கோபம் வந்தது. என் குரல் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கு என்று சண்டையிட்டார். ஆனால் எம்எஸ்வி தனது முடிவில் உறுதியாக இருந்தார். கவியரசரின் கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் மிக்க கவனமாக இருந்தார். இறுதியில் அந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாடினார். அது மிகப்பெரிய பாடலாக மாறியது. இப்படி பலமுறை கண்ணதாசன் கேட்டும் எம்எஸ்வி அவருக்கு பாட வாய்ப்பு தரவே இல்லை. ஆனாலும் அவர்களது நட்பில் எந்த விரிசலும் ஏற்படவில்லை. கண்ணதாசன் எங்கு சென்றாலும் எம்எஸ்வியை அழைத்துச் செல்வார். ஒருமுறை வெளிநாட்டு பயணத்திற்கு எம்எஸ்வி வரவில்லை என்றால் அந்த பயணத்தையே ரத்து செய்ய துணிந்தார் கவியரசர். என் இசைக்கு நீ, உன் கவிதைக்கு நான் என்று ஒருவருக்கொருவர் அரணாக இருந்தார்கள். கண்ணதாசன் பாடவில்லை என்றாலும் அவரது வரிகள் இன்றும் கோடிக்கணக்கான இதயங்களில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. எம்எஸ்வியின் அந்த நோதான் கவியரசரை ஒரு சிறந்த கவிஞராகவே நம் மனதில் நிலைக்கச் செய்தது. நேர்களே, கண்ணதாசன் பாட ஆசைப்பட்டது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவேளை அவர் பாடியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.